இல்லடி. சொல்லு சொல்லு, என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஏய், உனக்கு தெரியாதா? எனக்கு எங்க மாமியார் தாண்டி எனக்கு பிரச்சனையே. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. மாமியார்னாலே அப்படிதானக்கா? ஆமாம், நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அன்பாகவே இருக்க முடியலை. சரி வாங்க வாங்க, உட்காந்து பேசுவோம் வாங்க. என்ன கதையாக இருக்கே. உங்கள் வீட்டில் நான் உங்கள் மாமியார், எங்கள் வீட்டில் எங்கள் மருமக இருக்கிறா பாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, ரொம்ப பேசுகிறா என்ன. அக்கா, மாமியார் மருமகனாலே பொழுதுபோக்காக தான் இருக்கும். அங்க மாமியார் மருமகனாலே எல்லார் வீட்லேயும் சண்டை தான். மாமியார் மருமகளை மகளை போலவும் மருமகரை மாமியார் அம்மா போலவும் நேசிச்சாலே போதும். என்ன குருவம்மா, வாரம் சபைக்கு போற, உனக்கு தெரியாதா? நம்ம போதகர் சொல்லியிருக்காங்களே, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு. நீங்கள் உங்கள் மாமியாரை நேசிச்சு நீங்கள் உங்கள் மருமகளை நேசிச்சு வாழ்ந்தாலே போதும், குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். சரி என்னவோ சொல்ற, நாங்க முயற்சி பண்ணி பார்க்கறோம். உங்க வீட்லயாவது உங்க மாமியார் மருமக, எங்க வீட்ல என் புருஷனே பிரச்சனை தான். அப்படி என்னதான்க்கா பிரச்சனை உங்களுக்கு? அட நீ வேறடி, பேச ஆரம்பிச்சாலே சண்டை தான். அப்ப பேசாதீங்க. உனக்கு வேற வேலை இல்ல பொண்ணு தாயி. எப்ப பாரு சமாதானமே இல்லாத வாழ்க்கை, ஒரே குழப்பமா இருக்கு. அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு, அந்த கோபத்தை போய் என் பிள்ளைங்களை எடுத்து காட்டி அதுங்களை அடிச்சு போடுறேன். அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும் தான் காரணம்ன்றாரு. அம்மா இருக்கலாம். இதுக்கு மட்டும் வந்துருங்க எல்லாம். என்ன புள்ள, எதிர்பார்ப்பு மன உடைச்சலை உண்டாக்கும்னு உனக்கு தெரியாதா? பைபிளில் சும்மாவா போட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு விடுன்னு. உன் குழப்பத்தை உன் கண்ணீரை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. மனைவிமார்களே எல்லாரும் கேளுங்க, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. புருஷருக்கும் பைபிளில் ஒன்று சொல்லியிருக்கு, உங்கள் மனைவிக்கு கிட்ட அன்பாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. புருஷன்மார்களுக்கு மனைவிகளுக்கு புருஷன்கிட்ட எதிர்பார்க்கறது 3 வார்த்தை தான், அன்பு. மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. புருஷன்மார்களே உங்க மனைவிக்கு கிட்ட அன்பு செலுத்துங்க. வீடே பரலோகமா மாறிடும். உங்களுக்கெல்லாம் மற்றவங்கள பத்தின பிரச்சனை, ஆனா எனக்கு என் கூட பிறந்த தம்பியே பிரச்சனை தான். என்ன உன் தம்பியா? அவனா ஒரு பிரச்சனைனா ஓடி வருவான், ஒரு உதவினா ஓடி வருவான், நல்லா ஜெபிப்பான், பைபிள்லாம் நல்லா படிப்பானே. ஏய், நான் ஒரு உதவின்னு கேட்டாலே என்னக்கான்னு ஓடி வந்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனையா சொல்ற? பாஸ்டர் கூடவே இருப்பானே, அவனையா சொல்ற? ஆமா அவனே தான். வீட்டில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம். அவன் ஃபோனை என்னால் பார்க்கவே முடியலை. அவன் ஃபோனில் ஃபுல்லாக தப்பான வீடியோஸையா பார்த்து வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கான். எல்லா போதை பழக்கத்தையும் கற்று வச்சுருக்கான். இதுக்கு என்னதான் முடிவு, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு எனக்கு தெரியலை. என்ன செல்லத்தாயி, இவ்வளோ குறையும் உன் தம்பி பத்தி சொல்றியே, அவனுக்காவது எனக்காவது ஜெபிச்சிருக்கியா? இல்லையே புள்ள. எனக்காவது விரதம் இருந்து ஜெபிச்சிருக்கியா? செஞ்சது இல்லையே. பாவம் மரணத்தை உண்டாக்கும்னு பைபிள் வசனம் சொல்லுது. பாவம் முதலாவது இச்சையை பிறப்பிக்கும், இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை உண்டாக்கும்னு சொல்லியிருக்கு. உன் தம்பி அந்த இச்சையிலிருந்து விடுபடுனா நீ ஜெபிச்சினா பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆளுகை செய்வார். அவன் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டுருவான். அதை செய்யறேன் புள்ள. நீங்கெல்லாம் மற்றவங்க பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறீங்க. ஏன் பிரச்சனையே பெருசாக இருக்குது. அப்படின்னா பிரச்சனை உனக்குடி? நல்ல கணவர் இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, ஆனாலும் என்னன்னு தெரியல. எனக்கு மனசில் ஒரு தயக்கமாகவே இருக்குது. திடீர்னு கத்துறேன், திடீர்னு அழுறேன், திடீர்னு பிள்ளைங்கக்கிட்ட அடிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தனிமையில் இருந்து செத்துடலாம் போல இருக்கு தோணுதுப்பா. இதுக்கெல்லாமா செத்துடலான்னு சொல்ற? பாருண்டி, தனிமை என்னது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா ஏசப்பா அவங்க கூட இருக்காங்க நம்பினா தனிமை எண்ணத்தை ஈஸியா மாற்றலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடுங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால உன் கவலையெல்லாம் ஏசப்பாட்ட கொடுத்துரு. ஏசு ஒரு இனிமை, வராது உங்களுக்கு தனிமை. நான் தான் நல்ல பொண்ணா இருக்கேன்னு நினைக்கிறேங்க. அப்படின்னா நல்ல பொண்ணு நீ. வீட்டு பக்கத்துல ஒரு பொருள் வாங்கினா நான் உடனே வாங்கிட மாட்டேன்.
என்னதான் அவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கோடீஸ்வரங்களாச்சே. அதனால என்ன, இப்போதான் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வீட்டுக்கு வீடு இருக்குது, அடகு கடை வேற இருக்குது, நம்ம நினச்சதை வாங்கலாம். அவ்வளோ பாருண்டி எவ்வளோ நல்ல பழக்கம் வச்சிருக்கா. பக்கத்து வீட்டில் வாங்கினாலே உடனே வாங்கிடுறா. அவன் 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கினா நான் உடனே மறுநாள் 6000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட மாட்டேன். எவ்வளோ நல்ல பழக்கம்டி. அவன் இதெல்லாம் விட்டுக்கிட்டு வரான். அவன் ஆப்பிள் வாங்கியிருக்காளாம். இல்லை இல்லை, ஆப்பிள் 16 வாங்கியிருக்காளாம். ஆப்பிள் 16 ப்ரோ அதுவா? இல்லை இல்லை, ஆப்பிள் 17. ஆப்பிள் 17 போய் வாங்கிட்டியா? பாருங்களேன் என்ன நல்ல பழக்கம். 5000 ரூபா புடவை வாங்கினா 6000 ரூபா புடவை வாங்குறா. ஆப்பிள் 16 வாங்கினா ஆப்பிள் 17 வாங்குறான். செம்ம நல்ல பழக்கம்டி உனக்கு. விரலுக்கு ஏற்ற வீக்கோ இருக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேதாக இருக்குன்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. இப்படி இஎம்ஐ போட்டு பொருளாக வாங்கி சேர்த்தீங்கன்னா ஒரு நாள் வீடையே அடகு வைக்க வேண்டியதுதான். வரவுக்கேற்ற செலவு பண்ணுங்க, அப்பதான் உங்க லைஃபே இனிமையா போகும். இவ்வளோ நேரம் நம்ம பெரியவங்களை பற்றி இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சிறுசு அது பண்ணாத அட்டகாசம் இல்லை தெரியுமா? எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான். பெருசை பார்த்தா சிறுசு கோச்சிக்குது, சிறுசை பார்த்தா பெருசு கோச்சிக்குது. எங்கன்னு போய் சொல்லப்போ அவ ஒரு சொல்ல பிறக்கா சோலை கிளியா இருக்கா. ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன், அதுக்கு 4 நாள் சாப்பிடாமையும் பேசாமையும் இருந்துட்டா. பாத்தீங்களா, இப்ப இருக்க காலகட்டத்தில் இப்படிதான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. நன்றியே இல்லாத பிள்ளைங்க. எவ்வளோ செஞ்சாலும் செய்யலை செய்யலை செய்யலை, அது இல்லை இது இல்லைன்னு. என்ன பேரண்ட்ஸ் நீங்களும் சிரிக்கீங்களே, வீட்டுக்கு ஒன்று வச்சிருக்கீங்களோ? தெரியுது தெரியுது, எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான் போல இருக்கு. இதே தான் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை. நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது போ. ஆனால் இப்பெல்லாம் கொஞ்ச நாளாக என் பொண்ணு கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இது எப்படியாச்சு? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரகசியம் அது? சொல்றேன் கேளுங்கடி. அவளுக்காக ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்மனால முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் ஜெபிக்க மாட்டேன், இது தொடர்ச்சியாகவே இல்லைன்னு யோசிச்சுக்கும் போது தான், வீட்டில் தானே இருக்கேன் சும்மா, ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, எந்த நாளில் அவள் பிறந்தான்னு யோசித்தேன். அவள் பிறந்தது சனிக்கிழமை. சரி, சனிக்கிழமை ஆனால் உபவாசம் இருந்து பொண்ணுக்கு மட்டும் ஜெபிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, சனிக்கிழமைனா ஞாபகம் வந்துடுது. அதனால அவளுக்காக சனிக்கிழமையே ஒதுக்கி வச்சுட்டேன். அவளுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறேன். ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுடி. நல்ல பழக்கமாக இருக்கேது. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணுங்கடி. பண்ணுறோமே. என்ன அக்கா ஃபைனலாக கருத்து சொல்வீங்களா? என்ன சொல்லலை? என்ன அவ்வளோதானே, ஒரு பாட்டா பாடிட்டா போச்சு. Jesus, check. He tannane tannanane tannane nananane nanne tannanane tannane. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்கா தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் படைச்சவர், வார்த்தையா இறங்கி வந்து உன்னை வாழ வச்சவர். நல்லவர் கெட்டவர் யாவரோடும் உள்ளவர், அவர்தான் என் பேருமா ரட்சகர். ஏ தந்தானே 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 தனநானே தந்தானே தந்தானே போடு தந்தானே 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 தனநானே தந்தானே தந்தானே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியை கூட்டிக்கிட்டு
சினிமாவுக்கு போற மாமாய் சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போலவும் வாழ்க்கையும் நித்தமும் போய் நான் மாமாய் சுத்தமாய் வாழ்ந்திட நினைக்கும் இயேசுவனையும் தள்ளிடலாமா? பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு உன்னை அழைக்கிறார். இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. ஏ தந்தானே 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 தனநானே நன்னே தந்தானே தந்தானே பொடு தந்தானே 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 தனநானே நன்னே தந்தானே தந்தானே. வீடு வரை உறவு வரும், விதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவா? 10 மதமதப்பு, 20 இருமாப்பு, 30 உடல் முறுப்பு, 40 தலைநரைப்பு, 50 ஆட்ட வரும், 60 ஓட்ட வரும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா இயேசுவு மேல் நாட்ட வரும். இதைத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை தான் நம்பிடணும். இதைத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை தான் நம்பிடணும். பொடு தந்தானே 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 தனநானே நன்னே தந்தானே தந்தானே. ஏ தந்தானே 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 தனநானே நன்னே தந்தானே தந்தானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்தி போட வந்தேன். ஏ அண்ணா மக்கா பொண்ணு மக்கா தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் அன்பை தானே கூற வந்தேன்.